ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத கண்டிப்பா தமிழ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். 365 நாளுமே ஸ்கின் கேர் முக்கியம். அதுலயும் இந்த சம்மர்ல நம்மளோட ஸ்கின்னை பாத்துக்கிறது அதை விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பாத்துக்கணும். ஏன்னா இந்த சம்மர்ல நிறைய பிரேக் அவுட்ஸ் வரதுக்கா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய டல்னஸ் வரதுக்கா இருக்கலாம், ஈஸியா சான்சஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாத்தையுமே நான் சொல்ல போற இந்த 1-2 டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க, முக்கியமா நீங்க ஒரு 20+ இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட டல் ஸ்கின், அன்ஈவன் ஸ்கின் டோன், இல்லைன்னா ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெலஸ்மா, சோ இல்லைன்னா ஒரு எப்பவுமே ஃபேஸ் கொஞ்சம் டல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு க்ளோ லுக் கிடைக்கும். சோ அது என்னென்னலாம் அப்படின்றத ஒன்னொன்னா பாத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பாடிக்கு யூஸ் பண்ற சோப் எல்லாமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. அது நீங்க முக்கியமா 20+ இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயமா கேட்டீங்களா, சோப்பு வேண்டாமே அப்ப நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஃபேஸ் வாஷும் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்னதான் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மைல்டா இருக்கக்கூடிய கிளென்சர் யூஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஃபேஸ் வாஷும் கிளென்சரும் ஒண்ணு தானே அப்படின்னா இல்ல, ரெண்டுமே கிடையாது. ஃபேஸ் வாஷ் வேற, கிளென்சர் வேற. ஃபேஸ் வாஷ் அப்படின்றது ஒரு சோப்போட இன்னொரு டெக்ஸ்சரான ஃபார்மேட் தான் ஃபேஸ் வாஷ். பட் அதே கிளென்சர் அப்படின்றது இப்ப நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ்ல இருக்கலாம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல நுரை வரும். சோ இதெல்லாமே வரும். பட் இந்த கிளென்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப மைல்டா இருக்கும், அதுக்கப்புறம் அன்ஃப்ரெக்ரன்ஸா இருக்கும். சோ இதனால என்ன ஆகும் முக்கியமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு எந்த வித பிரச்சனை வந்தாலும் இந்த கிளென்சரை நீங்க த்ரூ அவுட்டா ஒரு 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணாலே உங்களுக்கே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களோட ஸ்கின்ல தெரியும். சோ அந்த அளவுக்கு ஸ்கின் ஒரு ஹெல்தியான லுக்கா இருக்கும் ஸ்கின் பாக்குறதுக்கே. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு நோரை வச்சுதான் வரணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபேஸ் வாஷ். இல்ல அப்படின்னா பெஸ்ட் கிளென்சர் தான். ஸோ கிளென்சர்லயுமே நிறைய நம்மளோட மார்க்கெட்ல இப்ப அவைலபிளா இருக்கு. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிளென்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செட்டாஃபில். சாஃப்ட் இருக்கும், செராவே இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிள் பிராண்டோடது இருக்கும். ஸோ இந்த கிளென்சர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஒரு ஃபேஸ் கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரையா ரொம்ப ஃப்ரெஷ்னஸா இருக்கும். ஸோ அங்க என்ன ஆகுனா ஆயிலோட அப்சர்ப்ஷன் எல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ஆயில் எல்லாமே நம்ம அப்சர்ப்ஷன் ஆகும்போது பிரேக் அவுட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க, ரொம்ப ஆக்னி வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபேஸ் வாஷ் கட் பண்ணிட்டு நீங்க கிளென்சர் யூஸ் பண்ணீங்கன்னா you will see the difference in 15 to 20 daysல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதனாலதான் கிளென்சர் ஹைலி ரெக்கமெண்டபிள். நெக்ஸ்ட் ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுதான் நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷோ இல்ல கிளென்சரோ நீங்க வாங்கிக்க முடியும். அது எப்படி பார்க்கணும்னா 3 விதம் தான் இருக்கு. ஒன்னு நார்மல், அப்படி இல்லைன்னா ஆயிலி, இல்லைன்னா ஆக்னி ப்ரோன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ், இல்லைன்னா காம்பினேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த 3 விதமான டைப்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுலயே இதுல எது உங்க ஸ்கின் டைப்போ நீங்க அதை சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சோ மார்னிங் ரொட்டீன் நம்ம எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷோ கிளென்சரோ இப்ப உங்களுக்கு எது சூட் ஆகுன்றது தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன வாங்கணும்ன்றதையும் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்ப நமக்கு ஃபேஸ் வாஷ் நம்ம ஸ்கின்க்கு சூட் ஆகுமா இல்ல நம்ம செட்டாஃபில்க்கு மாறணுமான்ற ஓரளவுக்கு டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சன்ஸ்கிரீன். ஜென்ரலாவே என்னோட மார்னிங் ரொட்டீனே இப்படிதான் இருக்கும். ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு டைரக்டா சன்ஸ்கிரீனுக்கு போயிருவேன். சீரமோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே தேவை கிடையாது. நிறைய லேயர் பை லேயர் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன லேயர் போடுறீங்களோ அது ஸ்கின்னுக்கு கரெக்டா சூட் ஆகணும். அது ஒண்ணுதான் விஷயம். எனக்கு இல்ல சிஸ்டர், எனக்கு கண்டிப்பா நான் ஏதாவது ஒன்று ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தான் சன்ஸ்கிரீன் போவேன் அப்படின்னா, எனக்கு சீரம் மாதிரி நான் தேடுறேன் அப்படின்னா யூ கேன் யூஸ் விட்டமின் சி சீரம். விட்டமின் சி சீரம் என்ன ஆகும்னா ஸ்கின்னை கொஞ்சம் நல்லாவே பிரைட்டன் ஆகும். ஸோ அது மார்னிங் யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் விட்டமின் சி சீரம் எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ மறக்காம சன்ஸ்கிரீன் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணாம நீங்க கொஞ்சம் மறந்து இல்ல ரீஅப்ளிகேஷன் கரெக்டா இல்ல அப்படின்னா அந்த விட்டமின் சியை பேக் ஃபயர் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு. கொஞ்சம் ஃபேஸை டல்லாவும் காட்டும். நிறைய பேர் நான் சீரம்லாம் யூஸ் பண்றேன் ஆனாலும் என் ஸ்கின் டல்லாவே இருக்கு டே ஃபுல்லா அப்படின்னா அவங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மாட்டேன், விட்டமின் சி சீரமும் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சீரம் யூஸ் பண்ணிட்டு டைரக்ட் சன்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனாலதான் மார்னிங் யூ கேன் அவாய்ட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா ஒரு எஸ்பிஎஃப் கவரோட இருக்கணும். சோ இதுதான் பேலன்சிங்கா இருக்கணும். இப்பவுமே உங்களுக்கு சீரமோட டவுட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விட்டமின் சில என்ன சீரம்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெர்மாகாவோடது ரொம்பவே சூப்பரா இருக்கும் விட்டமின் சி. அதுக்கப்புறம் பிளம்மோடது நல்லா இருக்கும், டாக்டர் ஷேத்தோடது நல்லா இருக்கும், டாட் அண்ட்
கீயோடது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டானிக்காவோட விட்டமின் சி சீரம் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த பிராண்டோட சீரமா இருந்தாலும் 2 to 3 drops போதும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்றது அப்படிலாம் இல்லை. இங்க ஒரு ட்ராப், இங்க ஒரு ட்ராப், ஃபோர்ஹெட்ல ஒரு ட்ராப், அவ்வளவுதான். அதை நீங்க ஆல் ஓவர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறத உங்களோட நெக்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்ப சீரமோட கிளாரிபிகேஷன் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு, இந்த வெயிலுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு ஏத்தது வந்து சன்ஸ்கிரீன் மட்டும்தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒரு கிளென்சர் முடிஞ்ச உடனே சன்ஸ்கிரீன் தான் வந்துடும். ஸோ அதுக்கு தான் இப்போ எனக்கு டைம் இருக்கு செடியை வச்சுட்டு. ஸோ சன்ஸ்கிரீன்ல நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் 2-3 பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். லைக் விஷ்-கேர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டெர்மோகோவோடது நல்லா இருக்கும், அக்வாலஜிக்கா நல்லா இருக்கும், டாக்டர் ஷீத்தோடது நல்லா இருக்கும். பட் நான் எதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாக்மியோடது யூஸ் பண்ண மாட்டேன், அண்ட் லோட்டஸ் பிராண்டோடது சுத்தமா யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் சம்டைம்ஸ் லைக் பயோட்டிக்கோடதுமே எனக்கு, ஏன்னா இது எல்லாமே என்னோட ஃபேஸ் என்ன ஆகும்னா ரொம்ப ஆயிலி ஆகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் வர பேஸ்ல இருக்க சன்ஸ்கிரீனும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். அதுல 2 விதம் இருக்கு. அந்த ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கண்டிப்பா ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒயிட் காஸ்ட் எங்கேயுமே இருக்காது. தேர்ட் ஒன் என்னன்னா, நம்மளோட ஃபேஸை டல்லா காட்டாது. சன்ஸ்கிரீன் அப்படின்னாலே டல்லா காட்டும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு ஆழமா பதிஞ்சிடும். என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்கன்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க. நிறைய வீடியோல என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஃபிங்கர் இல்லைன்னா 3 ஃபிங்கர் அந்த மாதிரி இல்ல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா 5 ஃபிங்கர்ஸ்லயுமே அப்ளை பண்ணி சன்ஸ்கிரீன் போடுவாங்க. சரி, அது எல்லாமே குட். பட் உங்களோட ஸ்கின்க்கு, உங்களோட ஃபேஸ் டெக்ஸ்சருக்கு எந்த ஃபிங்கர் கரெக்டா இருக்குன்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். எனக்கு இந்த ஃபிங்கர்லாம் செட் ஆகாது. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஃபேஸ்ல அங்கங்க ஒரு டிராப் வச்சுட்டு போயிருவேன். அப்படி இல்லையா, எனக்கு இன்னைக்கான கிளைமேட்க்கு எனக்கு ஒரு ஃபிங்கர் போதும் அப்படின்னா நான் ஒரு ஃபிங்கர் மட்டும் வைப்பேன். எனக்கு இன்னைக்கான கிளைமேட்க்கு நான் ரொம்ப தூரம் வெயில்ல போறேன், சோ எனக்கு ஒரு 2 ஃபிங்கர் வேணும் அப்படின்னா நான் 2 ஃபிங்கர் வச்சுட்டு போவேன். சோ அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ணணும். ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்து டிசைட் பண்ணாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த சம்மருக்கு நம்ம வெளியில போகும்போது என்ன பண்ணணும்னா ஃபேஸை கவர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சம்மருக்கு. முக்கியமா வந்து ஒரு காட்டனை பிளாக் கலர் இல்லாம ஒரு ஒயிட் கலர்ல ஒரு மைல்டு கலர்ல ஏதாவது ஃபேஸ்ல கவர் பண்ணிட்டு போங்க ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியும் என் ஃபேஸ் டல்லா தான் இருக்கு அப்படின்னா இந்த கிளைமேட்க்கு அப்படிதான் இருக்கும். பட் அதுக்காக ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணாம விட்டுறாதீங்க. இப்போ நைட் ஸ்கின் கேர் வருவோம். நைட் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் மார்னிங் நீங்க எவ்வளவு டைம் யூஸ் பண்றீங்களோ அதை விட 10 டைம்ஸ் எஃபெக்டிவா நைட் ஸ்கின் கேர் வந்து இருக்கும். முக்கியமா பாடி வந்து ஒரு ரெஸ்ட் மோடுக்கு போகும். சோ அதனால வந்து நைட் ஸ்கின் கேர் பண்ணிட்டு நீங்க மார்னிங் பார்க்கும்போது ஸ்கின் அவ்வளோ ஒரு ஹெல்தியா இருக்கும். அதனாலதான் சோ நைட் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல நான் வந்து டிராஸ்டிக்கா இப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னால வந்து இந்த அளவுக்கு என்னோட பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்னை வந்து பேக் டு ஃபார்மா, பேக் டு ரொட்டீனா கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு. சோ இப்போ நைட் ஸ்கின் கேர்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க மேக்கப் போடுற பர்சனா இல்ல மேக்கப்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்ற பர்சனாகிறத நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்கப் போடுற பர்சனா இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக், காஜல் போட்டாலே நான் மேக்கப் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்க வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம வெளியில போயிட்டு வரோம். யூஸ்வலா மேக்கப்பே போடல அப்படின்னாலுமே வெளியில போயிட்டு வந்தாலே டஸ்ட் எல்லாமே இருக்கும். சோ எய்தர் ஒரு மிசெல்லா வாட்டரோ இல்ல அப்படின்னா ஒரு கோகோனட் ஆயில் வச்சு ஜஸ்ட் லைட்டா மட்டும் எடுத்துட்டு ஸ்கின்ல நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களோட டஸ்ட், உங்களோட டர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு துணி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸ்ல இருக்க டர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து என்ன ஆயிடும், ஒரு தடவை நீங்க கிளென்ஸ் பண்ண மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டபுள் கிளென்சர் பண்ண போறோம். நான் யூஸ்வலி மார்னிங் டைம் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நைட் டைம்ல வந்து ஃபார்மிங் வரக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் என்னோட டெர்மா எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா? அது என்ன மாதிரி இருக்கணும் உங்க ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சாலிசிலிக் ஆசிடும் ஒரு கிளைகாலிக் ஆசிடும் சேர்ந்த காம்பினேஷன்ல இருக்கணும். மற்றபடி இந்த 2 இன்கிரீடியன்ட் இருக்கக்கூடிய என்ன ஃபேஸ் வாஷ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்கிரீடியன்ட்டும் உங்களோட ஃபேஸ் வாஷ்ல இருந்துச்சு அப்படின்னா பிம்பிளோ பிளாக் மார்க்ஸோ எல்லாமே வந்து கம்மியாயிடும், வராது. ஓகேங்களா? சோ ஏன்னா நான் மேக்கப் போடுவேன், செட்டாஃபில் அவ்வளவா நுர வராது. எனக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் நுர வரா மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்கும். சோ அதனால நான் வந்து நைட் டைம்ல வந்து முக்கியமா நான் எப்பெல்லாம் மேக்கப் போடுறேனோ அப்ப அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். நான் ஜென்ரலா வீட்டுல தான் இருக்கேன், எதுவுமே பண்ணல, மார்னிங் ஒரே சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன் அப்படின்னா நைட் டைம்க்கு கிளென்சர் போதும்.
ஸோ அந்த மாதிரி பர்சனா உங்களுக்கு ஒரே ஒரு கிளென்சர் மட்டும் போதும். ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து என்னோட ஸ்கின் கேருக்குள்ள கொண்டுட்டு வந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னெயில் மியூசர் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருந்தது. எந்த ரீல் பார்த்தாலும் வந்துட்டு இருந்தது. இந்த கோசாரெக்ஸ் பிராண்டோட ஒரு ஸ்னெயில் மியூசர். எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு அதுல அமௌண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் பயம். பிகாஸ் அது அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்தது. 1500 1200 இருந்தது. எனக்கு அது மேல கொஞ்சம் பயம். சோ நான் என்ன பண்ணேன், பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னெயில் மியூசர் எனக்கு பிடிக்குதா அப்படின்றது, ஐ மீன் என்னோட ஸ்கின்க்கு அது பிடிக்குதான்றதை ஐ ஹவ் டு செக் அப்படின்றதுனால நான் அதே ஸ்னெயில் மியூசர்ல இருக்கக்கூடிய வேற ஒரு பிராண்ட் வந்து நான் சும்மா டெஸ்ட்டுக்காக என் ஸ்கின்க்கு சூட் ஆகுதா நான் செக் பண்ணி பார்த்தேன். ட்ரஸ்ட் மீ, நான் ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா எனக்கு லைட்டா பிரேக் அவுட்ஸ் வந்துச்சு. 1-2 வந்தது. பட் வந்த சுவட்லயே அது காணாமையும் போயிடுச்சு. நான் அதை யூஸ் பண்ண எனக்கு அந்த பிராண்டோடது அவ்வளவா வந்து எனக்கு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச்லாம் இல்லை. பட் ஸ்கின் கொஞ்சம் சப்பிளா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு ஒரு 1 ஹவருக்கு ஓகே நம்ம வந்து கோசாரெக்ஸே வாங்கி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 1 மந்த்தா நான் கோசாரெக்ஸ் பிராண்டோடது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹானஸ்ட்லி அதோட ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் ஃபிளெஜ்டா கொடுக்குறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து என்னோட ஸ்கின் எவ்வளவு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ ஒரு 1 மந்த் அந்த கோசாரெக்ஸ் பிராண்டோட ஸ்னெயில் மியூசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 டிராப்ஸ் தான் எடுப்பேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க ஒரு டிராப், இங்க ஒரு டிராப், ஃபோர்ஹெட் ஒரு டிராப், அவ்வளவுதான். ஸோ அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ண உடனே ஒரு ஸ்கின்ல ஒரு க்ளோ கிடைக்கும். முக்கியமா ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிடுவேன். அதை அப்ளை பண்ணிட்டு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வந்து ஸ்கின்ல அதை லைக் ஒரு மாதிரி ஸ்கின்ல அதை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு கண்டிப்பா நான் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ சீரம் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய சீரம் இருக்கு. லைக் ஒரு பிளிப்கார்ட்லயோ இல்ல ஒரு நைக்காலயோ நீங்க சும்மா போய் சீரம் அப்படின்னு டைப் பண்ணாலே அவ்வளோ லிஸ்ட் ஆஃப் சீரம் இருக்கு. லைட்டனிங், பிரைட்னிங், நியாசினமைட், ஹைலரானிக், ஆல்பபெட், அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்னது, சாலிசிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் அது பேர் என்னது, நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரெட்டனால், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீரம் நேம்ஸ் இருக்கு. இதுல பாதி புரிஞ்சு நம்ம வாங்குறோம், பாதி புரியாம வாங்குறோம், பாதி வந்து இன்ஃபுளுசர் நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாங்குறோம், அவங்க அதை யூஸ் பண்றாங்க அதனால நம்ம வாங்குறோம். அவங்க என்ன பர்பஸ்க்கு அந்த சீரமை வாங்குவாங்கன்னே தெரியாது, ஆனா நம்ம அதை வாங்குவோம். சிம்பிளா சீரம் அப்படின்ற ஒண்ணு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, ஒரு 20% இருந்து எதுக்கு தேவை, என்ன இன்கிரீடியன்டோட காம்பினேஷன்ல நீங்க சீரம் யூஸ் பண்ணா உங்க ஸ்கின்க்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் மார்னிங் விட்டமின் சி யூஸ் பண்றேன். நைட்டுக்கு எனக்கு யூஸ் பண்ண ஒரே ஒரு சீரம் மட்டும் போதும். என்னோட எல்லா ப்ராப்ளமும் போகணும் அப்படின்னா, நீங்க ஒரு 25+ இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் நியாசினமைட். பிளைண்டா நீங்க நியாசினமைட் யூஸ் பண்ணிக்கலாம். எதுல எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெர்மோகோவோடது நல்லா இருக்கும், டாட் அண்ட் கிரியோடது நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து டாக்டர் ஷீட்லயுமே இருக்குன்னு நினைக்கிறேன், அது நல்லா இருக்கும். எனக்கு சுத்தமா சூட் ஆகாத ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக். அது என்னமோ தெரியல, நானும் எல்லாமே பார்த்துட்டேன். எனக்கு சன்ஸ்கிரீன் கூட அதோட பிராண்ட்ல இருந்து எனக்கு சூட் ஆகல. எனக்கு வந்து மினிமலிஸ்டிக் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி ஆயிடுச்சு அந்த பிராண்ட். ஸோ எனக்கு சுத்தமா அது சூட் ஆகல. ஸோ நான் இப்ப வரைக்குமே வந்து டெர்மோகோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் ரொம்ப சின்ன பாட்டில் இருக்கும், லைக் 190 அந்த பாட்டில் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். நல்ல ஓரளவுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியலனாலும் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுத்துச்சு ஸ்கின்னுக்கு. சோ அப்ப நம்ம தாராளமா இன்னொன்னு வாங்கலாம். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஏற்படலை எனக்கு. சோ அதனால நான் நம்பி பெரிய பாட்டில் வாங்கினேன். சோ இப்ப வரைக்கும் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சிஸ்டர், எனக்கு நீங்க காம்பினேஷன்ல சொல்லுங்க, சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் நீங்க ஒரு 20+ இருக்கீங்க அப்படின்னா நியாசினமைட் பிளஸ் விட்டமின் சி சீரம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விட்டமின் சி ஸ்கின்னை கொஞ்சம் நல்லா பிரைட்டன் பண்ணும். நியாசினமைட் என்ன பண்ணும்னா, ஸ்கின்ல இருக்க அன்ஈவன் ஸ்கின் டோனா இல்லைன்னா ஒரு டார்க் ஸ்பாட்ஸோ இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 20+ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்டா நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்க சீக்கிரமா பார்க்கலாம். ஒரு 2 டிராப்ஸ், அது ஒரு 2 டிராப்ஸ் ஃபர்ஸ்ட் நியாசினமைடோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் விட்டமின் சியோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நியாசினமைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் மார்னிங் விட்டமின் சி யூஸ் பண்றதுனால நான் நைட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இட்ஸ் அப் டு யுவர் விஷ். பட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து சீக்கிரமாவே தெரியும், நல்ல ஒரு விசிபிள் சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா நியாசினமைடும் விட்டமின் சி சீரமும். செகண்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா நியாசினமைடும் ரெட்டினாலும். சோ இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியாசினமைட் அகைன் நீங்க 20+ இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம்.
இந்த ரெட்டினால் வந்து நீங்க ஒரு 30 கிட்ட நெருங்க போறீங்க, இல்ல ஒரு 28 கிட்ட வந்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் லைட்டா வந்து விரிங்கிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு, இந்த இடம்லாம் கொஞ்சம் விரிங்கிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா கொஞ்சம் ஏஜிங் கிட்ட நெருங்குறேன், அந்த மாதிரி பர்சனா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ரெட்டினால யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்க ஒரு ஃபீடிங்கோட ஸ்டார்டிங் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஒரு 30+ இருக்கீங்கன்னா நியாசினமைடும் ரெட்டினாலோட காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும். இந்த ரெட்டினால்ல என்னென்ன பிராண்ட்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகைன் டெர்மக்கோடது நல்லா இருக்கும், விஷ்-கேரோடது நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்கு இல்லையா, சோ அந்த பிராண்டோட ரெட்டினாலும் நல்லா இருக்கும். சோ இதுல எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் டாட் அண்ட் கீழ கூட நல்லா இருக்கும். சோ இந்த ரெட்டினால் பேசிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 25+ல இருக்கீங்க, நான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் அண்ட் ரொம்ப பிக்மெண்டேஷனா இருக்கு, ஆக்னி எல்லாம் வரா மாதிரி, ஆக்னி வந்துட்டு அந்த மார்க்ஸ் எல்லாம் போகவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வந்து நியாசினமைடும் ஹைலரானிக் ஆசிடும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் நல்லா இருக்கும். இப்போ நான் மூணு விதமான சீரம் காம்பினேஷன் சொன்னேன். ஒன்னு நியாசினமைட் பிளஸ் விட்டமின் சி, நியாசினமைட் பிளஸ் ரெட்டினால், நியாசினமைட் பிளஸ் ஹைலரானிக். இதுல பேஸா என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாசினமைட் இருக்கும். ஏன்னா நைட் டைம்ல நம்ம நியாசினமைட் போடும்போது நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கின் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 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 ஸ்கின்னுக்கே ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின்க்கு வந்து அது அவ்வளோ லைக் நல்லது. ஸோ அதனால யூ கேன் ஸ்டார்ட் யூஸ் நியாசினமைட் இப்போ வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா. பட் நியாசினமைட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல எந்த விதமான சீரம் நீங்க நைட் யூஸ் பண்ணாலும் மார்னிங் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். ஆயிலியா இருந்தது அப்படின்னா வாட்டர் ஜெல் பேஸ்ல போங்க, ட்ரையா இருந்துச்சுன்னா கிரீம் பேஸ்ல போங்க. ஆயிலி ஸ்கின்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா பான்ஸ் தான். பான்ஸ் அந்த லைட் வெயிட் ஜெல் இருக்கும் இல்லையா அது. இல்ல எனக்கு ட்ரை ஸ்கின்க்கு சொல்லுங்கன்னா செட்டாஃபில். ஸோ இது ரெண்டுமே நீங்க மாய்ஸ்சரைசர்ல யூஸ் பண்ணிக்கலாம். நாடி சொன்னேன் இல்லையா, உங்களோட டல் ஸ்கின், அன்இவன் ஸ்கின் டோன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலஸ்மா, இல்ல உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, பிரைட்டன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இது இப்ப நான் சொன்ன மெத்தட் காம்பினேஷனை நீங்க ஒரு 3 to 4 வீக்ஸ் கரெக்டா நீங்க மார்க் பண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சு நீங்க ஒரு 3 to 4 வீக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் see the drastic change. ஸோ டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்க முடியல அப்படின்னாலுமே, இல்ல ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு, என்னால 3 to 4 வீக்ஸ்ல வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் சொல்லிட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா, பட் யூ வில் see the difference. கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க. இந்த கிளைமேட்ல மோர், அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா, இந்த மாதிரி வாட்டரிசம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து குடிக்க ஆரம்பிங்க. சோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்பை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சு நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அப்படி யூஸ் பண்ணுங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய வந்து சொல்றதை பத்தி டப்புன்னு யூஸ் பண்ணாதீங்க. என்ன பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணாலும் அது என்ன பர்பஸ்க்கு இருக்கு, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு, அந்த இன்கிரீடியன்ட் கண்டிப்பா என்ன பர்பஸ்ல யூஸ் ஆகுதுன்றத நெட்ல அடிச்சு பார்த்து அது உங்க ஸ்கின்னுக்கு ஏத்ததான்றதுக்கு சூஸ் பண்ணி அதை தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்களான்னு பார்த்து அதுக்கப்புறமா நீங்க வாங்கி ஒரு 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 பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. ஸ்கின் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃப்ரீயா விட்டுறாதீங்க. ஒரு பிம்பிள் தான் நிறைய பிம்பிள் வர்றதுக்கான சான்சஸ். ஸோ அதனால ஸ்கின்னை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் பிரெக்னன்சில வரக்கூடிய இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன இது ஃபாலோ பண்ணி தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இதுல நான் கொடுத்துட்டு சொல்லியிருக்க எல்லா ப்ராடக்டோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்களும் உங்களோட ஸ்கின் கேரை முக்கியமா இந்த சம்மர்ல ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.